எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளால முடியும், கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ. எல்லாத்துக்கும் பயங்கரமா டென்ஷன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, மத்தவங்க எப்படி பொழைக்கிறது சொல்லுங்க. நீங்க நான் வர கோவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி காமெண்ட்ல வந்து திட்டாங்க. சொன்னீங்கல்ல நீங்க இருக்குன்னு சொல்லிருந்தீங்களா? ஆமா ஆமா. அதை காட்டுறீங்களா? காட்ட முடியாது அவங்களால. நீங்க சொன்னீங்கல்ல பெருசா வந்து பிரைஸ் இருக்கு, இந்த பிரைஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஈக்கோ எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்றது இல்ல. இந்த டக்கால்ட்டி, இந்த டுமில் வேலை அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். 50,000 கம்மி கொடுத்துருங்க. 50,000 ரூபாய் கம்மியா செக் பண்ணி எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம பிரைஸ் கோட் பண்ண முடியாது. கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க டாப் கிரீஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா உடச்சிடுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மெயினா வந்து பேங்கிங் கார்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சண்டையை போட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம் பாஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பண்றதே வந்து சரியில்லைண்ணா. ஏனுங்க? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சலா இருக்குங்கண்ணா. டார்ச்சர்? நான் என்ன டார்ச்சர்? வர கோவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி காமெண்ட்ல வந்து திட்டுறாங்க. அப்படியா? ஆமாங்க. என்ன பிரச்சனை? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து கொடுக்குற பிரைஸ் தாங்க எல்லாத்துக்கும் பயங்கரமா டென்ஷன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, மத்தவங்க எப்படி பொழைக்கிறது சொல்லுங்க. நீங்க இல்லைங்க, என்னால நான் ரொம்ப கம்மியா தானே கொடுக்குறேன். நான் இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இல்லைங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா பாதி முக்கால்வாசி மார்க்கெட்டே வந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து கம்மியா வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் கார்ஸ் சொல்லிடுறீங்க. பேங்கிங் கார்ஸ் என்ன விஷயம்னா, எனக்கு கம்மியா கிடைக்குது, அதனால நான் கம்மியா கொடுக்குறேன். வேற குறைக்கானாங்களா? எனக்கு எல்லாரும், அதாவது எல்லாருமே கார் வாங்க வேண்டாமா சொல்லுங்க பாக்கலாம். இல்ல சரி, மத்த எல்லாரும் இப்ப நீங்க கார் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ எல்லாருமே அதே மாதிரி கார் வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணும். அதுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கார் வாங்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்மளோட இது. சரிங்களா? இப்ப இந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கயாவது செக் பண்ணிக்கலாங்களா? நீங்க உண்மை சொல்றீங்க இருக்குங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த பிரைஸ் சொல்லி எங்க வேணா போய் செக் பண்ணி தாராளமா செக் பண்ணுங்க. இந்த கார் ரெனால்ட் ட்ரைபர் RX-Z. சரி, இது ஃபுல் ஆப்ஷன் காருங்க. வெறும் 2022 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 22,000 கிலோமீட்டர் தான் பக்கம் ஓடி இருக்குது. இந்த கார் நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. 50,000 ரூபாய் கம்மிங்க. 50,000 கம்மி கொடுத்துருங்க. 50,000 ரூபாய் கம்மியா செக் பண்ணி எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம பிரைஸ் கோட் பண்ண முடியாது. தாராளமா நீங்க செக் பண்ணிக்கங்க. அப்ப ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுங்க? ஃபால்ட் இருக்கிற சான்ஸ் இல்லைங்க. இல்லைங்க. இல்ல அப்படின்னா வண்டியில ஃபால்ட் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட வண்டியில ஃபால்ட் இருக்காது. சர்வீஸ் ரெக்கார்டோட உங்களுக்கு வண்டியில பெர்ஃபெக்ட்டா இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்புங்களா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு கிடைக்கிறது நான் ஒரு சின்ன மார்ஜின்ல நான் கொடுக்கறேன். ஒரு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்? இது என்ன விஷயம்னா, ரேட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம், பிளஸ் நம்ம ரீட்டைல் கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு கம்மியா கிடைக்குது. எனக்கு வந்து இந்த கார் சீக்கிரம் சேல் ஆனா மட்டும்தான் அடுத்த கார்ஸ் எனக்கு வரும். சரி, அப்ப அதுக்காக நான் சீக்கிரம் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுதான் நம்மளோட இது. இப்படிதான் கொடுக்க முடியும் என்னால. வேற வளர்ந்தாலும் சரி வளராட்டியும் சரி இவ்வளவுதான் என்னால முடியும். சரி, பாத்துலாங்களா? கண்டிப்பா பாக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல பெருசா வந்து பிரைஸ் இருக்கு, இந்த பிரைஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஈக்கோ எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2022 சிங்கிள் ஓனர். நான் சொல்ற மாதிரி இருக்குன்னு பாத்துக்கங்க. வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ஓபன் பண்ணி பாருங்க. கவர் கூட இனி பிரிக்கல. நிஜமாங்களா? நிஜமாவா இல்லையே நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருமே. பாருங்களேன், கவர் பிரிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்றது இல்ல. இந்த டக்கால்ட்டி, இந்த டுமில் வேலை அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நீங்க கவர் நீங்க போட்டுருப்பீங்களோ ஒரு வேலை கவர். அது நீங்க கம்பெனில போய் வேணா நீங்க கார் எடுத்து செக் பண்ணிக்கங்க. வண்டி வந்து இந்த புது காரோட ஃபீல் அப்படியே இந்த கார் கொடுக்கும். இந்த கார் வந்து டிஜிட்டல் மீட்டர், 2 ஏர் பேக், ABS எல்லாமே வரக்கூடிய வண்டி. ஈகோ மாதிரி ஈகோ. ஒரு 7 சீட்டருக்கு பயங்கரமான வண்டி. கார்ல மியூசிக் பிளேயர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு, சன் ஃபிலிம் போட்டுருக்குது, சன்வைசர் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. சோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,65,000 ரூபாய் மட்டுமே. 5,65,000 இல்லீங்களா? 5,65,000 நம்ம வந்து எங்க கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல எங்க வேணா கேட்டுக்கலாம் இல்லீங்களா? தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஜாஸ்தியா என்ன பண்ணலாம்? ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. என்னன்னு கேளுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இது என்ன ரேட் சொல்றீங்க? போடு. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2013 2 ஓனர், கோயம்புத்தூர் நம்பர், ஃபேன்சி நம்பர் பாத்துக்கங்க. டீசல் இன்ஜின். ஃபேன்சி நம்பர் தானே? ஃபேன்சி நம்பர் தான். 6/65. ஓகே, சந்தேக பார்வையாலே பாக்காதீங்க. நான் என்ன இருக்கோ அதான் சொல்றேன். இது ஃபேன்சி நம்பர் தான். நீங்க தாராளமா பாத்துக்கலாம். சரிங்களா? 6/65. வண்டி கிலோமீட்டர் 75,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குது.
வாங்க பாத்துறலாம். சரிங்களா? பண்ணியே பாத்துறலாம். எவ்வளவு சொல்லிருந்தீங்கன்னா ஒரு 75,000 கிலோமீட்டர் இருக்கும். 75,000 கிலோமீட்டர் இருக்கா? ஒரு முன்ன பின்ன எல்லா வண்டியும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நீங்க இது ஒரு 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த வீடியோல ஏதாச்சும் ஒன்று விட்டு போச்சுன்னா நம்மள வந்து கமெண்ட்ல திட்டாதீங்க. ஏன்னா சில விஷயம் மறந்துருக்கும். சோ டைரக்டா நீங்க கால் பண்ணி என்கிட்ட கேட்டுங்க. எல்லாரும் இவர்கிட்ட கேளுங்க. சரிங்களா? தாராளமா நான் சொல்றேன். பாத்துக்கோங்க, இவர்தான் டாப் கியர்ஸோட ஓனர். சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் நான். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன்லானா ஒரு 60% 60% இருக்கு. ஆமா 60% இருக்குது. இந்த காரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ், ஏபிஎஸ் எல்லாமே இந்த கார்ல இருக்குது. காரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் கோட் பண்ணுது. நான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் நான் இத பண்ணி கொடுக்கறேன். பண்ணி கொடுங்க. இப்ப ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபோர்ட் மேனுஃபேக்சரிங் நிப்பாட்டிட்டாங்க. சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் இருக்குது. இப்ப இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். இந்த காரோட ஸ்டெபிலிட்டி வேற எந்த கார்லயும் கிடைக்காது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு இல்லீங்களா? எல்லாமே நல்லா இருக்கும். 75,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இன்டீரியர் பாருங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh கட்டுற மாதிரி இருக்கும். 1 lakh கட்டலீங்களா? இல்லீங்களா? அதோட கம்மியா கட்டுறவங்க எப்படிங்க? அது அவங்க நான் இப்ப சொல்றது வந்து நல்ல ப்ரொஃபைல் இருக்கிறவங்க 1 lakh கட்டுற மாதிரி இருக்கும். அவங்க ப்ரொஃபைல்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை பொறுத்து உங்களுக்கு மாறும். இது ரெனால்ட் ட்ரைபர் 2022 சிங்கிள் ஓனர் 28,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ரன் ஆயிருக்குது. இந்த கார்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ரொஜெக்டர் லேம்ப் கீ பாத்தீங்களா? இந்த கார் இப்படி இவ்வளவு தூரத்துல வெளியில வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது இருக்கும். நம்ம டிஸ்டன்ஸ் இது பண்ணாம இல்லீங்களா? அதே மாதிரி கார்ல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் பாக்ஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில் கூலிங் பண்ற ஆப்ஷன். 3 ரோ ஏசி. ஏன்னா இந்த ட்ரைபர்ல நிறைய பேருக்கு தெரியாது ஏசி வந்து சிங்கிள் ரோ தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கார்ல வந்து 3 ரோ ஏசி வரும். கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கார் ஒரு 7 சீட்டர் காருங்க. கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈகோ வாங்குறவங்க இந்த கார் வாங்கலாம். பிளஸ் உங்களுக்கு ஒரு எர்டிகா வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு வந்து எர்டிகாவோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 lakhs வரும். அதே இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 lakhs பட்ஜெட்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கார் எடுக்கலாம். இதே நீங்க இனோவா கிறிஸ்டா அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் வரும். 20 லட்சம் ரூபாய். ஆமா. சோ அதை விட ரொம்ப கம்பேர் பண்ணி இந்த கார் நான் சொல்றது என்னன்னா, இந்த கார் முடியும் போது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இதை விட கம்மியா ஒரு 7 சீட்டர் நான் காட்டுறேன். இதை விட கம்மியா இதே வந்து 690 தான் கோட் பண்றோம். இதை விட கம்மியா ஒரு 7 சீட்டர் சூப்பரான ஒரு கார் காட்டுறேன். சத்தியமா. ஏன்னா ஆமா ஏதோ நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து இப்போ நிறைய ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்டுருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப ஒரு 7 சீட்டர் தான் எல்லாரும் தேடுவாங்க. சோ அதனால ஒரு 7 சீட்டர், இங்க ஒரு 7 சீட்டர், அங்க ஒரு 7 சீட்டர், அங்க ஒரு 7 சீட்டர், ஒரு சின்ன 7 சீட்டர். அதுவும் இந்த பிரைஸ் எங்க வேணாலும் கோட் பண்ணுங்க. கோட் பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்க. முடியுமான்னு பாருங்க. அதோட பிரைஸ் நம்ம நாளைக்கு நல்லபடியா பண்ணாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன சொல்றீங்க? நம்ம நல்லது பண்ணாதான் நல்லது நடக்கும். கரெக்டா? மேக்ஸிமம் இவருக்கு வந்து போன் அடிச்சு கேட்டுருங்க. சரிங்களா? வீடியோ நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த ரெனால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்திருக்காரு, ஆஃபர் கொடுத்திருக்காரு. இதோட ஒரு பெஸ்டான ஆஃபர் இன்னொரு 7 சீட்டருக்கு இருக்குதாமா. அதுவும் வந்து இருக்குன்னு சொல்றாரு. மறக்காம இவரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து என்ன 24 hours கூப்பிடுங்க. ஓகேங்களா? கால் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா பண்ணித்தான். மாருதி ரிட்ஸ் VXi. சரிங்களா? VXi 4 டோர் பவர் விண்டோஸ். டயர்ஸ் எல்லாமே நியூ டயர்ஸ்ங்க. எல்லாமே அன்யூஸ்டு டயர். சீட் கவர்ஸ் நீங்க பாத்துக்கங்க. கார் அன்யூஸ்டு டயர்னு சொல்றாரு. போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஸ்டீரிங் வேணா தம்பி ஸ்டீரிங்ல திருப்பி கொஞ்சம் எல்லாம் காட்டுறதானே காட்டுப்பா. அன்யூஸ்டு டயருங்களாமா இது. நீங்களே பாத்துக்கோங்க. இன்னும் அந்த வந்து ரப்பர் கிரிப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தேயம் கூட இல்ல. ஆக்சுவலா வந்து நியூ டயர் தான் போட்டுருக்காங்க. இதுங்க வந்து 4 டயருமே புதுசு தானா? 4 டயர் புதுசு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி இல்லீங்களா இது? ஆமா. நாங்க 2 டயர் பூஸ் போட மாட்டோம். போட்டா 4 டயர் தான் போடுவோம். அது எப்படி ஒரு டயர் வந்து போடுவாங்க, சிலவங்க போடுவாங்க. இந்த கட்டிங் டயர் அது இதுன்னு சொல்றாங்க. நாங்க போட்டா புது டயர் தான் போடுவோம். பிராண்டட் டயர். இது பாருங்க யோகோமா டயர் போட்டுருக்கோம். யோகோமா டயர். ஆமா. போட்டா பிராண்டட். டாப் கியர்ஸ்னா பிராண்டட் டயர் தான். எல்லாமே பிராண்டட். நீட்டா தான் எல்லாமே இருக்கும். நம்ம டாப் கியர் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ கார்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆக்சிடென்ட் ஃப்ரீ கார்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்க எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இல்லனா இப்ப என்னன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் சொல்றாங்க. சரிங்களா? ஆனா வந்து கஸ்டமர் சொல்றது இல்ல. ஓகே ஓகே. இப்ப நம்ம வந்து அதே மாதிரி தானுங்க. இப்ப இங்க சொல்றீங்க உண்மையாவா? இது உண்மையாவே நேர்மையா ஒரு நியாயமா பண்ணணும். பிரைஸ் இந்த ரெட்ஸ் வந்து எவ்வளவு பிரைஸ் சொல்றீங்க? 2,35,000 ரூபாய். இன்டீரியர் பாத்துக்கங்க. 2,35,000. 2,35,000 பெட்ரோல் VXi பவர் விண்டோஸ் மியூசிக் பிளேயர் வித் ப்ளூடூத் சிஸ்டம் இருக்குது. நீங்க ஃபுல்லா செக் பண்ணிக்கங்க. சீட் கவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கீங்க. எல்லாம் ஜம்முன்னு இருக்கும் கார். நீங்க ஆல்டோல இப்ப பாக்குறீங்க 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு ரிட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வண்டி எங்க கிடைக்கும்? 2,30,000 இல்லீங்களா? 2,35,000. 2,35,000. அவங்க ப்ரொஃபைல பொறுத்துங்க. முடிஞ்சதுன்னா அவங்க வந்து 3/4 ரூபாய் கட்ட சொல்லுங்க. இல்லாட்டி 50 ரூபாய் கட்ட சொல்லுங்க. ப்ரொஃபைலுக்கு லோன் கிடைச்சதுன்னா அவங்க கிடைக்கிறது மிச்ச பேலன்ஸ் எனக்கு கொடுத்தா போதும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சின்ன நெகோஷியபிள். பிரைஸ் மேட்ச் பண்ணுங்க, பிரைஸ் மேட்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு 2 ரூபாய்க்கு ரிட்ஸ் கொண்டு வந்து காட்டிட்டு பிரைஸ் மேட்ச் பண்ண சொன்னீங்கன்னா நான் கேக்குறது என்னன்னா இந்த குவாலிட்டியும் அந்த குவாலிட்டியும் சேர்த்து மேட்ச் பண்ணணும். பிரைஸ் மட்டும் மேட்ச் பண்ணாதீங்க. என்ன பண்றீங்கன்னா நீங்க சரிங்களா ரிட்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க.
சரிங்களா? இதே குவாலிட்டி மேட்ச் பண்ணுங்க. ஆமா, அதுதான் விஷயம். ஓகே, சரிங்களா? இதே மாதிரி வண்டி எங்க இருந்தாலும் எடுத்து வந்துக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வெளியில போச்சுன்னா 1,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ரிட்ஸ் கிடைக்கும். ஆனா என்னன்னா இந்த குவாலிட்டி மேட்ச் பண்ணி காட்டுங்க, அதான் நான் சொல்றேன். நான் மாருதி சுசுகி செலேரியோ VXi ஆப்ஷனல் சொல்லும் போது 2 ஏர் பேக், ABS எல்லாமே வரக்கூடிய வண்டி. இந்த வண்டியும் பிரைஸ் நீங்க செக் பண்ணிக்கங்க. வெறும் 4,85,000 ரூபாய் நம்ம கோட் பண்றோம். வெறும் 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. கார் பாத்துக்கங்க. எல்லாத்துக்கும் பிரைஸ் சொல்றீங்க சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு சொல்லிருந்தீங்க? 4,80,000. ஆமா, 85,000 ரூபாய். இப்போ நம்ம வீடியோல சொல்றோம், வந்து கேக்குறாங்க சரிங்களா? அப்ப வீடியோல சொல்லிட்டு நம்ம இங்க வந்து கேக்குற அதே பிரைஸ் இருக்குங்களா இல்லையா? 4,85,000 ரூபாய் இப்ப சொன்னா 4,85,000 ரூபாய் தான் ஆகும். ஆமா, இருக்குங்களா? இதுல சின்ன நெகோஷியபிள் நம்ம பண்ணி கொடுக்கலாம். லோனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபைல் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,50,000 வரைக்கும் லோனே கிடைக்கும். 4,50,000 ரூபாய் இந்த காருக்கு லோனே கிடைக்கும் போது அவங்க டவுன் பேமெண்ட் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும்? இன்சூரன்ஸ் கார்ல லேப்ஸ் ஆயிருக்குது. சோ இன்சூரன்ஸ் எந்த கஸ்டமர் எடுக்கிறாங்களோ அந்த கஸ்டமருக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்பவே நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வண்டியோட. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த மீட்டர்ல கை வைக்கிற வேலையெல்லாம் இல்ல. என்ன சத்தியம் போடுறீங்க? இல்ல, அந்த மாதிரி நம்ம பண்றது இல்ல. இப்ப நம்ம பாக்குற கார் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னி 2017 சிங்கிள் ஓனர், வெறும் 60,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ரன் ஆயிருக்குது. வண்டி 4 டயரும் பாத்தீங்கன்னா மிச்சிலின் டயர்ஸ் போட்டிருக்குது. கார் வந்து அருமையா இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் கார். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்டுக்காக இந்த கார் ஓடிட்டு இருந்தது. சோ கார் வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு 7 சீட்டர் கார் லோ பட்ஜெட்ல வேணும்னு சொல்லி பாக்குற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த கார் நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் கோட் பண்றோம். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இது வாரண்டி இருக்கா என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாத்தீங்கன்னா மல்டிபிள் பர்பஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் இது வந்து சாண்ட்ரோ. ஓகே, Hyundai சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். 2010 சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். நீங்க வெளியில எங்க வேணாலும் செக் பண்ணிக்கங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் வித் கேஸ் என்டோஸ்மென்ட் இருக்கறனால இந்த காஸ்ட் வருது. ஒருவேளை கேஸ் என்டோஸ்மென்ட் இல்லன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.25 அந்த ரேஞ்சில தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறோம். 2,50,000 ரூபாய் வருது. இன்சூரன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துறோம். டயர் வந்து பாத்தீங்கன்னா யோகோமா டயர், இது நாலுமே பிராண்டட் டயர் போட்டிருக்கு. சோ இந்த கார் வந்து நீங்க டைரக்ட் நம்ம ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. கார் தரமா இருக்கு, நல்லா இருக்குது. சரிங்களா? நல்ல கலர் வேற. ஒரு மினிமம் ஒரு மீடியமான ஃபேமிலி, ஒரு ஃபேமிலிக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். நல்ல ஒரு தரமான கார். ஆமா, கம்ஃபர்ட்டபிள் இருக்கு இல்லீங்க? கம்ஃபர்ட்டபிள் இருக்குது. பவர் விண்டோஸ் இருக்குது. சோ 2010 சிங்கிள் ஓனர்னு சொல்லும்போது யாராவது லைக் பண்ணிட்டு இது வந்து பார்க்க சொல்லுங்க. எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே கிடைக்கும். 1.5 லட்சம் ரூபாய் லோனே கிடைக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, நீங்க பண்ணிக்கலாம். i10 மேக்னா கோயம்புத்தூர் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 3 ஓனர். சரிங்களா? சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. சரிங்களா? இந்த காருக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,90,000 ரூபாய் மட்டுமே. சரிங்களா? ஒரு மேக்னா பவர் விண்டோஸ் எல்லாமே வருது. ஆனா என்னன்னா 3 ஓனர் இருக்குது, பட் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. கோயம்புத்தூர் நம்பர் எல்லாமே இங்க லோக்கல்ல தான் ரன் ஆயிருக்குது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பட்ஜெட்ல இருந்துச்சு. இது ரொம்பவே லோ பட்ஜெட் கார் நிறைய கொண்டு வந்து. ஆமா, 2008 3 ஓனர். ஆனா 2028 வரைக்கும் FC இருக்குது. பிளஸ் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் இருக்குது. சோ இந்த கார் எடுத்தீங்கன்னா ஒரு ஓட்டி பழகுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்படியே ஓட்டி பழகிட்டு இந்த கார் அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் 190 தான். 190 தான் ஒரு நல்ல ஒரு பிரைஸ். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாங்க? இதுக்கு 1 லாக் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். மேக்ஸிமம் ரெடி கேஷோட வந்தாலும் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிக்கலாம். நம்ம இங்க வெஹிக்கிள் எல்லாமே பேங்கிங் வெஹிக்கிள் தான். எல்லாமே பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் தான். சோ உங்களுக்கு வந்து கார் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். லோன் கட்டலாம்னு சொல்லி டக்குன்னு விக்கிறவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. VXi கோயம்புத்தூர் நம்பர், செகண்ட் ஓனர். சரிங்களா? 2006 கோயம்புத்தூர் நம்பர், செகண்ட் ஓனர்ல கார் எல்லா பக்கம் செக் பண்ணுங்க. கார் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. VXi 4 அலாய் வீல் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த காருக்கு அலாய் வீல் இருக்குது. இந்த கார் கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா நான் சொல்றேன். 2,15,000 ரூபாய்க்கு இந்த கார் நான் கொடுக்கறேன். பிளஸ் இன்னொரு விஷயம், 15,000 ரூபாய்க்கு இந்த கார் நான் கோட் பண்ற பிரைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கார் வந்து 2028 வரைக்கும் FC பிளஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. சோ ஓட்டி பழகிறவங்களுக்கு இந்த கார் நான் கொடுக்குற ஷிஃப்ட். முடிஞ்சா நீங்க எல்லாரும் 800ல பழகுவாங்க. நான் இந்த பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்விஃப்டே நீங்க ஓட்டி பழகுங்க. 2,15,000 தான் இந்த வண்டி ஸ்விஃப்ட். அது ஸ்விஃப்ட் வந்து 2,15,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஓனர் சொல்லிருந்தீங்க? இது வந்து செகண்ட் ஓனர் சொல்லிருந்தீங்க. அது செகண்ட் ஓனர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா. இன்ஜின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல இருக்கு. டயர் 4 புதுசு இல்லீங்களா? டயர் வந்து ஒரு 50% இருக்கும். புதுசு கிடையாது. ஓகே. ஒரு 50% அபவ் இருக்குது. 50% அபவ் இருக்கு. 60% 25,000 ஓட்டலாம் இல்லீங்களா? கண்டிப்பா ஓட்டலாம். Hyundai i10. சரிங்களா? செகண்ட் ஓனர், சிவகாசி நம்பர். மேக்ஸிமம் கோயம்புத்தூருக்குள்ள தான் ரன் ஆயிருக்குது. செகண்ட் ஓனர்
வந்து ஃபுல்லாவே கோயம்புத்தூர் ஓடி இருக்கு. வண்டி வந்து பாத்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2009 செகண்ட் ஓனர், 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த காருக்கு கோட் பண்ற பிரைஸ் என்ன ஆப்ஷன் சொல்லிடுறேன். 1.2 கப்பா இன்ஜின் கார் வந்து ஸ்போர்ட்ஸ் கார். சரிங்களா, ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வைப்பர், டிஃபாகர், மியூசிக் பிளேயர், பவர் விண்டோஸ் இது எல்லாமே வந்துரும். இந்த காருக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,35,000 ரூபாய். என்ன சொல்றீங்க? 2,35,000 ரூபாய் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. கண்டிப்பா 2,35,000 ரூபாய். இந்த காருக்கு ஒரு ஆஃபர் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. இன்சூரன்ஸ் கார்ல இருக்குதாப்பா? இந்த இல்ல, ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க இந்த காருக்கு. 2,35,000 ரூபாய். ஓகே, பிரைஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. இந்த காருக்கு 4 டயரும் புதுசு போட்டு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் உங்களுக்கு இந்த கார் ஆஃபர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமா, போனது ரெண்டாவது. ஆமா, எக்ஸ்ட்ரா வந்து 2,35,000 பிளஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 4 டயரும் புதுசு போட்டு ஒரு இன்சூரன்ஸ் புதுசு போட்டு நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஆஃபர் நீங்க எங்கேயுமே கிடைக்காது. ஸ்ட்ராங்கஸ்ட் வெஹிக்கிள், சரிங்களா, சேஃபஸ்ட் கார். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. 2017 XZ ஆப்ஷன் டீசல் இன்ஜின். சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்க வேணும். டீசல் இன்ஜின், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ப்ரொஜெக்டர் லேம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக் லேம்ப் வந்துரும். பிளஸ் உள்ள வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, உள்ள ஹார்மன் கார்டன், மியூசிக் பிளேயர், ஃபோகர், 4 வீல் அலாய் வீல் வந்துரும். பிளஸ் 4 டயர் பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் அன்யூஸ்டு, அதையும் நீங்க செக் பண்ணிக்கங்க. அன்யூஸ்டு டயர். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தான் கோட் பண்றோம். எவ்வளவு கோட் பண்றீங்க? 5,50,000 ரூபாய்க்கு நம்ம கோட் பண்றோம். இந்த கார் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 மேல கன்ஃபார்மா கிடைக்கும். நாங்க ஓட்ட செக் பண்ணி பார்க்கும்போது 24 வரைக்கும் வருது. 24க்கு மேல கன்ஃபார்மா இந்த டீசல்ல உங்களுக்கு ஆல்ரெடி போட்டாங்க இல்லீங்களா? ஆமா, நம்ம ஒண்ணும் தேவையில்லை. எதுவுமே நீங்க பண்ண வேண்டியது இல்ல, பண்ணவே வேண்டியது இல்ல. டயர் நல்லா இருக்குது, கலர் பெயிண்ட் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட். சோ உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. கார் எதுவுமே நீங்க இங்க எடுக்கிறது வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாதிரி கார் தான் மட்டும் தான் நாங்க எடுப்போம். இன்டீரியர் தரமான இன்டீரியர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட். இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். எல்லாமே பிளாக் சூப்பரான கலர் இல்லையா? கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. மியூசிக் பிளேயரும் கும்முன்னு இருக்கும். இந்த காருக்குள்ள போனீங்கன்னா நீங்க லாக்கருக்குள்ள உட்கார்ற மாதிரி தான் ஃபீல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சேஃப் டாட்டாவை பொறுத்த வரைக்கும். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாங்க சார்? உங்களுக்கு வந்து ஒரு 450 to ஒரு 5 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கிற சான்ஸ் இருக்குதுங்க சார். ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிறவங்க. மிச்சம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோ அது என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அங்க சொன்னீங்கல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு 7 சீட்டர் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இன்னொரு 7 சீட்டர் வந்து ஒரு ஆஃப் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா, அத காட்டுறீங்களா? காட்ட முடியாது அவங்களால. பக்கத்திலேயே நின்னுட்டு அந்த கார் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன கார் சொல்லாதான் தெரியும். இங்க பாருங்க, இந்த கார் தான். இந்த கார் தானா? பாருங்க, டாட்சன் கோ பிளஸ். டாட்சன் கோ பிளஸ். நிறைய பேர் என்னன்னா இந்த ரெடி கோ அப்படி இப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இது வந்து கோ பிளஸ். சரிங்களா? வண்டி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், 69 ஃபேன்சி நம்பர் அவங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, அது அவங்க கஸ்டமரோட சாய்ஸ். 69 வந்து ஃபேன்சி நம்பர் எடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா இன்டீரியர் வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர் மாத்திருக்காங்களா? ஆமா, சீட் கவர் வந்து புது சீட் கவர். ஓகே, சோ கார் வந்து ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அது என்ன ஜம்முன்னு கும்முன்னு? கார் ஏறி உட்கார்ந்தோம்னா ஜம்முன்னு இருக்கும், வண்டி பாக்குறதுக்கு கும்முன்னு இருக்கும். அவ்வளவுதான். இப்போ தேர்ட் ரோ நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ தனித்தனியா காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு. இது நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ரோ இல்லீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ரோ. இது வந்து செகண்ட் ரோ. அது வந்து மூணாவது ரோ. ஆமா, சரிங்களா? இந்த காருக்கு வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனர், பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குது. சரிங்களா? இந்த காருக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கோட் பண்றோம். அதான் சொல்லுங்களா, 2,90,000 ரூபாய்க்கு இந்த கார் வந்து பிரைஸ் கோட் பண்றோம். இந்த காருக்கு என்ன ஆஃபர்னு பாத்துக்கங்க. 2,90,000 ரூபாய். 7 சீட்டர் 4 டயர் பூஸ்ட் போட்டு கொடுத்துறேன்ப்பா. ஓகேவா? போட்டு கொடுத்துறீங்க. 4 டயர் புதுசு ஆவரேஜ்ல இருக்குது. 4 டயர் புதுசு போட்டு கொடுத்துறேன். இன்சூரன்ஸ் இருக்குல்லப்பா? இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப இது வந்து 4 டயர் உங்களுக்கு வந்து புதுசு நான் போட்டு கொடுத்துறேன். 2,90,000 ரூபாய்க்கு 4 டயர் புதுசு. சரிங்களா? காரை வந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டூர் குழந்தைகளோட எங்க வேணாலும் நீங்க போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? முடிஞ்சுங்களா இல்ல இன்னும் காமிச்சு நைட் வரைக்கும் காமிப்பீங்களா? இது ஒரு கார். இன்னொரு கார் உங்களுக்கு வந்து வேற மாதிரி காட்டுறேன். நான் வேற மாதிரி காட்டுறேன். இப்போ இந்த கார் வந்து பாருங்க. ஓகே, இந்த கார்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா? ஒரு சரியான சர்ப்ரைஸ் இருக்குது. சரிங்களா? இந்த காரை பாத்துக்கங்க. 2010 ஆல்டோ கேட்டன் VXI செகண்ட் ஓனர். சரிங்களா? இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கு ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2010 பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆக போகுது. 14 வருஷம் தாண்டி இருக்கு. இந்த கார் எவ்வளவு ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஃபேமிலி யூஸ் பண்ணியிருந்தா ஒரு 60,000-70,000 ஓடி இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாஸ்தி ஓடி. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2018-19 வரைக்கும் 7,000 கிலோமீட்டர் 8,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குது. என்ன 7,000 கிலோமீட்டர் 8,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. இதான் அந்த சர்ப்ரைஸ். அது போக பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமா ஓட்டி ஒரு 28,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ரன் ஆயிருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. வண்டியை கார் வந்து செக் பண்ணி பார்த்து ஒரு நல்ல பிரைஸ் நான் கோட் பண்ணியிருக்கேன். 2,60,000 ரூபாய்க்கு VXI பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. நீங்க டைரக்டா வந்து நம்ம காரை வந்து நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த கார் சூப்பரா இருக்கும், தரமான கார். ஆல்டோ இல்லீங்களா? ஆல்டோ K10 VXI. வெறும் ஆல்டோன்னு சொல்லாதீங்க. ஓகே, ஆல்டோ வேற, ஆல்டோ K10 VXI வேற. ஆல்டோ அப்கிரேட் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா. இதுதான் ஃபுல் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். ZXI எல்லாம் வராது, VXI தான். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அந்த புது காரோட ஃபீல் அப்படியே இருக்கும். இது ஒரிஜினல் நாய்ஸ் அப்படியே இருக்கும். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு மெக்கானிக்கல் அல்லது காரை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரிஜினல் நாய்ஸ் சரிங்களா? நான் வந்து எது சொல்லலை, நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கார் எடுத்துக்கங்க. இப்போ இந்த கார் பாருங்க, ஆல்டோ VXI பிளஸ் சரிங்களா? ஆல்டோ LXI என்ன எது நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஆல்டோ VXI பிளஸ் இந்த கார்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவர் விண்டோஸ் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஏர் பேக், ABS, மியூசிக் பிளேயர் வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஆப்ஷன் வித் உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சரோட இருக்குது சரிங்களா? இந்த கார்ல ப்ளூடூத் ஆப்ஷன் பிளஸ் மியூசிக் பிளேயர்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து கம்பெனி செட் சரிங்களா? நாங்க சொல்றது பத்தாது, நிரூபிச்சு காட்டுவோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது, நான் நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க போலாம், வாங்க ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம். பாத்துறலாம் வாங்க. இது வெறும் 12,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. அதனால இந்த கார்ல நான் கூட்டிட்டு போறேன். நான் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. அப்படியே வாங்க. சொல்றாருல அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துறலாம். வாங்க பாஸ். ஆல்டோ வெயில் காலத்துல ஏசி போட்டு தாங்க போனோம். ஏசி தான் போடுங்க. போட்டாச்சுங்க, ஏசி போட்டாச்சுங்க. போட்டீங்களா? எல்லாமே உங்க சைடு லைட்டா திருப்பிக்கிங்க. ஓகே. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னீங்க? இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக், ABS வருதுங்க. ஓகே. VXI பிளஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பிளஸ்ல தான் இந்த பிளஸ் இங்க இருக்க. இந்த இதுல வந்து ஒரு ஏர் பேக் வருது, அதுல ஒரு ஏர் பேக் வருது. ஓகே, இங்கேயும் ஆமா. பிளஸ் வந்து ஒரு ABS வந்துரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வேகனர்ல இப்ப என்னென்ன ஃபெசிலிட்டி வருதோ அந்த ஃபீச்சர்ஸ் வருதோ அந்த ஃபீச்சர்ஸ்ல இதுல வருது பாருங்க. மியூசிக் பிளேயர் பாத்துக்கங்க. ஓகே. மியூசிக் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் பிளேயர் வருது. ஆக்ஸ் பின், ப்ளூடூத் ஆப்ஷன், பென் டிரைவ் ஆப்ஷன் எல்லாமே இதுல வந்துரும். ஓகே சரிங்களா? ஆமா. இப்ப சீட் பெல்ட் நாய்ஸ் இதுல வரும். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் இருக்கு. அடேங்கப்பா. சரிங்களா? கார் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சீட் பெல்ட் போடாதனால கட்டிட்டீங்களா? ஆமா சாரி, சீட் பெல்ட் நான் போட நான் மறந்துட்டேன். பாத்தீங்களா? அதே வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆமா. ரெண்டாவது இந்த கார் வந்து ஓட்டி பார்த்தால வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த காரை வாங்கிட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இவ்வளவு சொல்றீங்க. ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேனோட சேர்த்து 4 பேர் 3 பேர் உட்கார்ந்திருக்கோம். ஆமா. கம்ஃபர்டபிள் ஃபீல்ல உட்கார்ந்திருக்கோம். ஆமா. ஒரு 5 பேர் போலாம் இல்லீங்களா? தாராளமா இந்த கார்ல போலாம். ஆமா. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குது. வெறும் 12,000 கிலோமீட்டர் தான். சூப்பர்ண்ணா. நீங்க டைரக்டா வந்து நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்க. அருமையான காருங்க. இது எவ்வளவு கோட் பண்றீங்க? இது 4,10,000 கோட் பண்றோம். ஒரு புது கார் ஆல்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஷோரூம்ல போய் செக் பண்ணிட்டு டைரக்டா நம்ம கிட்ட ஒரு கார் வந்து இந்த கார் வந்து நீங்க தாராளமா 4,10,000 இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு புக் பண்றதுதானே பெட்டர். ஆமா. இப்ப இந்த வீடியோ போட்டோனே புக் பண்றதுதானே பெட்டர். கண்டிப்பா. எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம்னா லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 வரைக்கும் லோன் கிடைக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் பே பண்ணுங்க. மாறுதி தரமான கார். சீக்கிரமா இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒன்லி ஒன் எங்க இருக்கு? டாப் கியர் கார்ஸ்ல மட்டும் தான் இந்த கார் இருக்குது. டைரக்டா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. பண்ணிக்கலாம்.